நம்ம வீட்டுக்கிட்ட நாங்கள் இருக்கிறது ஸ்ரீராம்புரம். அங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கால் வலியால் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தேன். ஒரு வருஷமாக கால் வலியால் ரொம்ப துடிச்சேன் நான். எந்த இதுவும் எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தோம், எந்த இதுவும் இல்லை. காலில் நரம்பெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கால் வலி நல்லா ஆகலை. எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து பழம் வந்துருச்சு. அவங்களே என் கால் மேலே பழம் வச்சு அதை உடச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு அந்த கால் வலி என்னானே தெரியல. 2 வருஷமாக இப்போ எனக்கு அந்த கால் வலி இல்லை. வேறு எதேதோ நினச்சின்னு வந்தேன், எனக்கு எதுவுமே கை கூடலை. நான் நினச்சி வந்த இது எங்கள் வீட்டில் ஒரு உயிரே போயிடுச்சு. இந்த சாமியை குலதெய்வமாக நினச்சி அவங்க எவ்வளவோ கை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த உயிர் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்து என் குழந்தைக்காக நான் இங்கேருந்து வேண்டின்னு போனேன். எனக்கு நல்லபடியாக அந்த குழந்தைய அந்த அம்மா கொடுத்தாங்க. என் பிள்ளைக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு நல்லபடியாக அந்த குழந்தைய அந்த அம்மா கொடுத்தா நானும் நல்லபடியாக தூக்கின்னு வரணும்னு எனக்கு எத்தனையோ தடைகள் ஏற்பட்டிருக்கு. குழந்தை தூக்கின என்னால் வர முடியல. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் வேறு எதுவும் என் பிள்ளைக்காக நினச்சி வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்காக அந்த அம்மா அந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்கணும். என் மனசில் என் பிள்ளைய நினச்சின்னு தான் நான் வந்திருக்கிறேன். என் பொண்ணுக்காக வந்தேன். எனக்கு எல்லாபடியும் நல்லபடியாக ஆச்சு. என் பிள்ளைக்காக வந்திருக்கிறேன். அந்த அம்மா பட்ட கஷ்டங்களெல்லாம் நான் ஒன்று நான் பார்க்காம இருக்கிறதில்ல. அதை நம்பி ஒரு பொண்ணு இவ்வளோ போராடி வந்திருக்கும் போது அந்த அம்மாக்கிட்ட நானும் அதே மாதிரி போராடி இங்கே வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் நினச்சபடி என் பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்கு உடம்புல நோய் நொடி இல்லாமல் கொடுக்கணும். நாங்கள் யாரும் எந்த கஷ்டத்துக்கும் யார் இதுக்கும் நாங்கள் வம்பு தும்புக்கு போகிறதில்ல. எங்கள் கஷ்டம் எங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும். உடம்புல நோய் நொடி இல்லாத எங்களை வச்சா போதும். நான் சொல்லி அங்கே இருக்கிறவங்கள நான் இன்னும் 2-3 பேரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எப்படி நல்லது நடந்துச்சோ அவங்க குடும்பத்துலேயும் அந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாமல் அவங்களையும் அதே மாதிரி நல்லபடியாக வைக்கணும்னு நான் கூட்டின்னு வந்திருக்கிறேன். அவங்களும் எவ்வளோ நோவு நொடி இல்லாத போராடி வந்திருக்கிறாங்க. அந்த நோவு நொடி அந்த அம்மாவங்களுக்கு இல்லாமல் அவங்க குடும்பத்துலேயும் அவங்களும் ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையை நினச்சி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நல்லது நடந்த மாதிரி அவங்களுக்கும் நல்லது நடக்கணும். அப்போ அதை அரிசிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்து